இந்த நேரத்தில் தந்தை பெரியார் 1971 தேர்தலின் போது சொன்னதை நினைச்சு பார்க்கிறேன். திமுக ஆட்சி தொடர்ந்தாதான் தமிழ் சமுதாயம் எதிர்பார்க்கிற முன்னேற்றம் ஏற்படும். இப்பவும் தந்தை பெரியார் சொன்னதை மனசுல வச்சு நம்முடைய பயணத்தை தொடரணும். இங்கே வந்ததும் என்னுடைய நினைவுக்கு வந்தது 2021 தேர்தலுக்கு முன்னால் இதே திருச்சியில இதே இடத்துல 7 இலக்குகளை உறுதிமொழிகளாக நான் அறிவித்தேன். அதில் முதல் இலக்கு வளரும் வாய்ப்புகள், வளமான தமிழ்நாடு. இரண்டாவது இலக்கு மகசூல் பெருக்கம், மகிழும் விவசாயி. மூன்றாவது இலக்கு குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர். நான்காவது இலக்கு அனைவருக்கும் உயர்தர கல்வி, உயர்ந்த மருத்துவம். ஐந்தாவது இலக்கு எழில்மிகு மாநகரங்களின் மாநிலம். ஆறாவது இலக்கு உயர்தர ஊரக கட்டமைப்பு, உயர்ந்த வாழ்க்கை தரம். ஏழாவது இலக்கு அனைவருக்கு அனைத்துமான தமிழ்நாடு. நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறேன், இந்த 7 இலக்குகளையும் நம்முடைய 5 ஆண்டு ஆட்சியுடைய திட்டங்களால நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். அதனாலதான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. இதையெல்லாம் நம்முடைய எதிரிகளே இன்றைக்கு மனசுக்குள்ள ஒத்துக்கொள்வாங்க. காரணம், யாராலும் மறைக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை இது. தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கிற ஒன்றிய பாஜக அரசு கூட நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. உலக பத்திரிகைகளை சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் தமிழ்நாடுன்னு பாராட்டுறாங்க. அந்த அளவுக்கு நாம கெத்தா முன்னேறி இருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகள்ல நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை நினைச்சு பாருங்க. எத்தனை நெருக்கடிகள், எத்தனை பிரச்சனைகளை தகர்த்து நாம முன்னேறி இருக்கோம்.